ஹே பல்வந்த் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்டு ஹே பகவான்னு பேர் வச்சாங்க. ரிலீஸ்க்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஹே பல்வந்த்னு படம் பேர் மாத்திட்டாங்க. சென்சார் போர்ட் இஷ்யூவால. இந்த படத்தோட டைரக்டர் கோபி அச்சாரா. அவருடைய ஃபர்ஸ்ட் படம் இதுதான். இந்த படத்துடைய லீட் ஆக்டர்ஸ் சுகாஷ் அண்ட் ஷிவானி. அவங்க இதுக்கு முன்னாடியே அம்பாஜிபேட்டை, மேரேஜ் பேன்னு ஒரு படம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல அவங்க கூட நரேஷ், வெண்ணிலா கிஷோர், சுதர்ஷன்னு நெறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆனா நரேஷோடைய கேரக்டர் மெயினா வந்து அவரும் ஒரு செகண்ட் ஹீரோ மாரி தான். அவருக்கு தான் பில்டப் சீன்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்கும். இந்த படத்துல ஒரு பிசினஸ மறைச்சு வச்சுட்டே இருப்பாங்க. இந்த படத்தோட கிளிம்ஸ், டீசர், ட்ரெய்லர் எதுலயுமே அத சொல்லியிருக்க மாட்டாங்க. அது என்ன பிசினஸ்ன்னு படம் பார்த்தா தான் தெரியும். என்னாலயும் அது என்ன பிசினஸ்ன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ சஸ்பென்ஸான பிசினஸ் அது. படத்தோட ஸ்டோரி சுஹாஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அப்பா பிசினஸ் எடுத்து பண்ணணும். அப்பாக்கு அப்புறம் நம்ம தான் அந்த பிசினஸ பெருசா எடுத்துட்டு போணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அது என்ன பிசினஸ்ன்னு அவங்க அப்பா கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட சொல்லவே மாட்டாரு. அவன அதுக்கப்புறம் காலேஜ்ல வெளியூர்ல படிக்க வச்சுருவாரு. படிச்சு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அந்த பிசினஸ அவனுக்கு குடுக்க மாட்டாரு. அது என்ன பிசினஸ்ன்னும் அவனுக்கு சத்தியமா சொல்லவே மாட்டாரு கடைசி வரைக்கும். அதிலயே சரி மறுபடியும் அவன் சரி நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ப்ரூவ் பண்ணா தான் அந்த பிசினஸ் நம்மளுக்கு அப்பா குடுப்பாருன்னு சொல்லிட்டு ஏதேதோ பண்ணிட்டுருப்பான். அந்த டைம்ல தான் ஹீரோயின மீட் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் அவனுக்கு குடுத்தாங்களா? இல்லையா? அந்த ஹீரோவும், ஹீரோயின் ஃபேமிலியும் எப்படி ஒரு ஸ்டோரியில கனெக்ட் ஆவுறாங்க? வெண்ணிலா கிஷோர் எப்படி இதில கனெக்ட் ஆவுறாருன்றது தான் இந்த படத்தோடைய ஸ்டோரி. படத்துடைய டெக்னீஷியன்ஸ் அவங்க பேரெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு சொல்றதுக்கு. நான் பார்த்தே சொல்லிடுறேன். டிஓபி மஹி ரெட்டி பண்டுகலா. எடிட்டட் பை விப்ளவ். மியூசிக் விவேக் சாகர். விவேக் சாகர் தெரியும். அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இந்த படத்துடைய பேக் போனே அப்படின்னு தான் சொல்லணும். சாங்ஸ்லேருந்து மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாமே செம்மையா பண்ணியிருந்தாரு. விவேக் சாகர் இதுக்கு முன்னாடியே நெறைய படத்துல எனக்கு அவர பிடிக்கும். பட் இந்த படத்துலயும் நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய மியூசிக் பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு படத்துல எல்லா சீனுக்கும். இந்த படம் வந்து ஃபுல் ஒரு காமெடி மூவி. காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தெலுங்கு சப்டைட்டில்ஸ் எல்லாமே நல்லா புரியுது. அந்த அளவு மாரி தான் இருக்கு டயலாக்ஸ்லாம். நல்லாவே கிளீனா புரியுது. எல்லா டயலாக்ஸும், சிச்சுவேஷன்லேருந்து எல்லாமே வந்து கிளீனா என்னென்ன நெக்ஸ்ட் நடக்குதுன்றது தெலுங்கு தெரியாதவங்களுக்கும் புரியும். அந்த அளவுக்கு தான் ஈஸியா இருந்தது இந்த படம் பார்க்கறதுக்கு. இந்த படத்துல காமெடி பயங்கரமா ஒர்க் ஆயிருக்குது. உங்களுக்கு காமெடி மூவி ரொம்ப புடிக்கும்னா, கண்டிப்பா இந்த படத்த போய் தியேட்டர்ல பார்க்கலாம். பயங்கர ஒரு என்ஜாய்மென்ட்டா இருக்கும். ஏ சர்டிஃபிகேட் இருக்குன்னு இந்த படத்துல வந்து நெறைய பேர் பார்க்காம விடாதீங்க. பட் அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் குடுத்தாங்கன்னு தெரியல. பயங்கரமா போய் என்ஜாய் பண்ணலாம் தியேட்டர்ல. நரேஷோடைய பில்டப் சீன்ஸ்லாம் பயங்கரமா இருக்குது. அண்ட் வெண்ணிலா கிஷோருடைய காமெடிலாம் பயங்கரமா இருக்குது. கண்டிப்பா போய் இந்த படத்த தியேட்டர்ல பாருங்க. எனக்கெல்லாம் ரொம்ப புடிச்சிருந்தது இந்த படம்.